நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோவை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி மட்டன் ஃப்ரை தான் பண்ணியிருந்தேன். ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து, கல்பாசி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 துண்டு பட்டை. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஒரு 4லேருந்து 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ நறுக்கி வச்ச சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இது ஒரு 50 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துருப்பேன். நான் இன்றைக்கி மட்டன் 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த அளவுக்கு பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுங்கள். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பூனோட அளவு 1/2 டேபிள் ஸ்பூன், அதனால் 2 ஸ்பூன் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். பூண்டும் நல்லா வதங்கணும். அதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. இப்போ 2 மீடியம் சைஸ் தக்காளி நறுக்கி வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம 1/2 கிலோ நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்க மட்டனை ஆட் பண்ணிடலாம். இந்த மட்டன் நல்லா சுருளை கொஞ்சம் நேரம் வதக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா நம்ம மிளகாத்தூளும் சீரகத்தூளும் ஆட் பண்ணணும். 3 ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச கலந்த மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் சீரகத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ரெண்டையுமே கலந்தே நான் ஆட் பண்ணி வச்சுட்டேன். நல்லா வதக்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அதுக்கு கொஞ்ச நேரம் குக்கரில் மூடி போட்டு வச்சுருங்க. தேவையான அளவுக்கு உப்பு எவ்வளோ வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, அதான் டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக நம்ம பார்த்துட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். உப்பு நிறையா ஆயிடுச்சுன்னா நமக்கு சாப்பிட முடியாது. பார்த்து ஆட் பண்ணுங்கள் உப்பு மட்டும். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த கிளாஸில் நான் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றினேன். நீங்கள் 1.5 கிளாஸ் தண்ணி கூட ஊற்றலாம். சில கறி வேக ரொம்ப லேட் ஆகும். கறிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணியை பார்த்து ஊற்றிக்கோங்க. நம்ம தண்ணியை எப்படினாலும் நம்ம வற்ற விட தான் போகிறோம். கடைசியாக எவ்வளோ தண்ணி மிச்சம் இருந்தாலும் நம்ம ஃப்ரைக்கு வற்ற விட்டுருவோம். இப்போ 4 விசில் விட்டுருங்க. இப்போ கறி வெந்துருச்சான்னு பார்த்தேன். கொஞ்சம் லைட்டாக வேகாத மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன், அது அப்படியே சட்டியிலே நம்ம வற்ற விடும்போது அந்த இது வெந்துடும். அதனால நான் கொஞ்சம் நேரம் அப்படியே நல்லா வற்ற விட்டுட்டேன். உப்பு கொஞ்சம் பத்தலை, அதனால் போட்டுக்கிட்டேன். நல்லா சுருளை வற்றணும். நல்லா வற்றினதுக்கப்புறமா உங்களுக்கு வேணுன்னா கொஞ்சம் பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன் இல்லை 2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆட் பண்ணலை. அவ்வளோதான், சிம்பிளான மட்டன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு.